ஐயா இப்ப பல நோய்களுக்கு ஒரே மருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன மருந்து, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லுங்களேன். நம்ம பொதுவாக முக்குற்றம்னு சொல்லுவோம், வாத பித்த ஸ்லேத்தமம். அதில் முதல் குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வாதம். இந்த வாதம் மிகினும் குறையணும் நோய் செய்யும். அப்போ முதல்ல அந்த வாதத்தை சரி பண்ணாலே ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஆசனவாய் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அந்த ஒரு மருந்தே போதும். ரெகுலராக எடுக்கும்பொழுது அவங்க சொல்ல வந்த பிரச்சனை, நோயாளிகள் சொல்ல வந்த பிரச்சனை, சொல்ல தெரியாமல் இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சொஸ்தம் கிடைக்கும். இதுதான் பிரம்மமுனி சொன்னமா? ஆமாங்கய்யா, இதான் நம்ம சொன்ன பிரம்மமுனி சூரணம். நல்லா இனிப்பாக இருக்கும். அப்படியே வெறுமனே அப்படியே சாப்பிடலாம். இப்போ இதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கய்யா. இது வந்து சாப்பிடும்போது உடல் திடமடையும், நெஞ்சும் திடமடையும், அந்த எரிவுகள் குறையும், நெஞ்சில் வரக்கூடிய அந்த எரிச்சல், சிற நோய்கள் விலகும், பித்தம் பிரட்டல் ஓடும், கண்களில் நீர்ப்பாய்ச்சல் இருந்தால் அதுவும் சரி பண்ணும், கண்கள் வந்து பிரகாசம் பெறும். நாள்பட்ட எடுக்க கண்கள் பிரகாசம் அடையும், புத்தி தெளிவாகும், மந்தம் தூக்கமின்மை தீரும். எப்போ பாரு டயர்டாக அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கும், அந்த இதுவெல்லாம் சரியாகும். புழு கிருமி வயிற்றுல சேராது. ஏன்னா இது வந்து குண்ம வியாதியையும் சரி பண்ணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு கோளாறுகளை கலைக்கும். வயிற்றில் உள்ள அதிக அமிலத்தன்மை இருக்கு பாருங்க, ஆசிட், அந்த ஆசிடையும் அது 1 கிராம்லேருந்து அதிகபட்சம் 2 கிராம் வெறுகடி அளவு, அதாவது இப்படி எடுத்து. ஆமாம், இப்போ உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டுட்டு இவ்வளோ. ஆமாம், சாப்பிட்டுட்டு வெந்நீர் வெதுன்ட்டு வெந்நீரை வாயில் விட்டு கொப்பளிச்சு புழுங்கிடணும். வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாரு. இப்போ நான் சாப்பிட்ணும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காரு பிரம்மமுனி சொன்னோம். ரொம்ப ரொம்ப அருமையானது. இது பேரே வந்து பிரம்மமுனி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், இனிப்பாக சூப்பராக இருக்கும். பிரம்மமுனி சித்தர் சொன்னதுனால அவர் பேர் வச்சுருக்காங்க.